ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா டோர் ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தோம். ஆக்சுவலாக அனுப்புகிற நோட்ஸ்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. புரியலன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு டோப்பாலஜி, ஒரே செட்டுக்கு ரெண்டு டோப்பாலஜி இருக்குது. அதோட யூனியன் வந்து டோப்பாலஜியாக இருக்குமா, அதோட இன்டர்செக்ஷன் வந்து டோப்பாலஜியாக இருக்குமா அதே செட்டுக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்ன ஸ்டேட்மெண்ட்னா இப்போ let x be any set, union of two topologies tau 1 and tau 2 on this set X is also a topology on X. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். ட்ரூவாக இருந்தால் ப்ரூஃப் கொடுக்கணும், இல்லைன்னா ஃபால்ஸ்னால் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக இது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் தானே. அதாவது நாட் ஃபால்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நீ நாட் பி. ஓகேவா, ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீ நாட் பி. ஓகேவா, ஸோ நீ நாட் பி. மேபின்னு சொன்னாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருங்க. யூனியன் ஆஃப் டூ டோபாலஜிஸ் மேபின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நாட்னு சொன்னால் ஃபால்ஸு. ஓகேங்களா, நீ நாட் பி. ஓகேங்களா, ஓகே, அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீ நாட் பி, மேபி இங்கிறதுலாம். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா கவுண்டர் எக்ஸாம்பிள். எக்ஸுங்கிற செட்டு வழக்கம் போல் டோபாலஜினாலே இந்த ஏபிசிடி வச்சு முடிச்சு விட்ற மாதிரி நம்மளும் வழக்கம் போல் என்ன செய்ய போகிறோம், இந்த ஏபிசிடி வச்சு முடிச்சு விட போகிறோம். லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் இன்ஃபனைட் கலெக்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டே போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஏ கமா பி கமா சி ஒரு செட் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு டோபாலஜி ரெடி பண்ணுறேன், ரெண்டு கலெக்ஷன் ரெடி பண்ணுறேன். எம்டி எக்ஸு ஏ டவுட்டுங்கிறது எம்டி எக்ஸு பி. கரெக்டாக எடுத்தாச்சு. இது டோபாலஜியா? டோபாலஜி தானே, பாருங்கள். ஸோ எம்டி எக்ஸ் இருக்குது. சார்ட் யூனியன் வந்து உள்ளே தான் கிடக்கும். யூனியன் இதுக்கு யூனியன் என்ன வரும்? மூணையும் எடுத்தால் யூனியன் என்ன வரப்போகுது? மூணையும் அடுத்த டைம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் வரப்போகுது. இல்லை ரெண்டாக எடுக்கிறீங்கன்னா இது ரெண்டு எடுக்கும்போது எக்ஸ் வரும், இல்லை இது ரெண்டு எடுக்கும்போது எக்ஸ் வரும், இது ரெண்டு எடுக்கும்போது ஏ வரும். எல்லாமே உள்ளே தானே இருக்குது. ஸோ சிமிலர் திங்கிங்ஸ் தானே. இங்கே ஏ, இந்த லெட்டர் ஏ, இங்கே லெட்டர் பி. ஸோ லெட்டர் ஏக்கும் பிக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதனால் இது ஆல்ரெடி இது டோபாலஜியாக மாறி இருக்கும். ஈஸியாக டோபாலஜி. ஓகே, அப்புறம் இன்டர்செக்ஷன் பார்க்கணுமா? இன்டர்செக்ஷன் ரெண்டு எடுத்து பார்த்தா போகுது. ரெண்டு இன்டர்செக்ஷன் எம்டி உள்ள தான் இருக்குது. இதோட இன்டர்செக்ஷன் ஏ உள்ள தான் இருக்குது. இதோட இன்டர்செக்ஷன் எம்டி அது உள்ள தான் இருக்குது. ஈஸியாக டோபாலஜி on X. Therefore this is also ரெண்டு டோபாலஜி கைவசம் இருக்கா. இப்போ நான் இது யூனியன் போடுறேன். tau 1 யூனியன் tau 2 யூனியன் போட்டால் என்ன வரும்? அது ஒரு செட்ஸ் தானே. ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்ன வரும்னா என்ன செய்வாங்கன்னு நான் சொல்கிறேனே. இப்போ யூனியன் தானே போடுறோம், இப்படி எழுதிடுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா எம்டி எக்ஸு இப்படி எழுதிடுவாங்க. ஸோ இது நானே ஆல்ரெடி ஒரு டைம் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபால்ஸு. ஓகேங்களா, இது வந்து ஃபால்ஸு. இது இப்படி நீங்கள் எழுதவே கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் எழுதக்கூடாது? ஆக்சுவலாக இங்கே செட்டே ஒரு எலமெண்ட்டு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி செட்டில் எலமெண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதனால் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எலமெண்ட் இருக்கும், அதில் அதுக்குள்ளே செட்டு இருக்காது. 1, 2, 3 பிங்கிறது 4, 5, 6ன்னு இருக்கும். ரிப்பீட்டேஷன் ஏ யூனியன் பின்னா அப்படியே எழுதிடுவோம். அவ்வளோதான் கதை. அந்த வேலையை தான் நம்ம இங்கே பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த வேலையை தான் நம்ம இங்கேயும் பார்க்கணும். அப்படியே இந்த செட்டை அப்படியே காப்பி பண்ணிடணும். அதில் போய் முதல்ல செட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய பேர் இப்படி தான் எழுதுகிறாங்க. அந்த செட்டை வந்து எலமெண்ட்டை அவங்களால பார்க்க முடியல, பார்க்க தெரியல. ஆக்சுவலாக கரெக்டாக என்ன எழுதணும்? tau 1 யூனியன் tau 2 வந்து என்ன வரும்னா இது என்ன அதே தான். இந்த செட்டை எழுதணுமா, எழுதணும், இதை எழுதணும், இதை எழுதணும். அதான் மீனிங். இதுதான் கரெக்டு.
ஜஸ்ட்டு காப்பி தான் பண்ணணும், அந்த செட்டை அப்படியே உள்ளதுக்கு எழுதிடணும், அவ்வளோதான். ரிப்பீட்டேஷனை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ 2 செட்டோட யூனியன் வந்து இது நிறைய இடத்துல தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ரைட், இப்போ எடுத்தாச்சா. இப்போ இது வந்து எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸோட சப்செட்டு தான். இது வந்து டோபாலஜியை ஜென்ரேட் பண்ணுமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்டி செட்டு எக்ஸ் ரெண்டுமே உள்ளே இருக்குது. ஓகே, இப்போது 2 செட் எடுத்துக்கிறேன். பிலாங்ஸ் டு τ1 யூனியன் τ2. 2 செட் எடுத்துட்டேன்னா இதோட யூனியன் என்ன வரும்? இதோட யூனியன் என்ன வரும்? ஏக்கமா பி தானே. ஆக்சுவலாக இது இங்கே என்ன அர்த்தம்னா, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. செட்டுக்குள்ளே இப்போ எலமெண்ட்டாக இருக்குது. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, நிறைய இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது என்னென்னா எலமெண்ட்டு. ஸோ அதனால் செட்டு போட்டு இந்த எலமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த எலமெண்ட் வந்து நம்ம கலெக்ஷனில் இல்லவே இல்லை, τ1 யூனியன் τ2ல இல்லை. ஸோ அதனால் இந்த டோபாலஜி இஸ் நாட் க்ளோஸ்டு அண்டர் ஆர்பிட்ரரி யூனியன். therefore τ1 τ2 இஸ் நாட் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். சரிங்களா? ஸோ இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கும், இல்லாத மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, வாட் அபவுட் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ இன்டர்செக்ஷனுக்கு ஸ்மாலஸ்ட் கலெக்ஷன் தானே. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இப்போது தியரம் என்னென்னா, arbitrary intersection of topologies, arbitrary intersection of topologies on a same set X, okay, is also a topology on X. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு டோபாலஜியும் இந்த எக்ஸுங்கிற செட்டில் தான் டிஃபைன் பண்ணணும், வேறு வேறு செட்டில் டிஃபைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரைட், இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இது தியரம். இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம் பாருங்கள். ப்ரூஃப் வேணாங்கிறவங்க அப்படியே டேரக்ட் ரிசல்ட் எடுத்துக்கணும். ப்ரூஃப் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் பார்த்துக்கணும். ரைட், இப்போ பாருங்கள். இப்போ என்ன